ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கையும் மதிப்பும் கொண்டுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேசுவதற்கு வாய்ப்புகள் குறைந்தாலும் பரவாயில்லை, எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என பரிந்துரைத்ததன் அடிப்படையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு மிக அதிக அளவாக 73% வாய்ப்பு வழங்கப்பட்டதாக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ப தனபால் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் நிறைவு நாளான நேற்று பேரவையில் உரையாற்றிய சபாநாயகர் திரு ப தனபால், சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு போதிய வாய்ப்பு வழங்கப்படுவதில்லை என திமுக எம்எல்ஏக்கள் உண்மைக்கு மாறான தகவல்களை பேரவைக்கு வெளியே தெரிவித்ததாக குற்றம் சாட்டினார். அரசியல் சுயலாபத்திற்காகவும் மலிவான விளம்பரத்திற்காகவும் திமுகவினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். பேரவை மரபுகளையும் விதிமுறைகளையும் திமுகவினர் துச்சமென நினைத்து உதாசீனப்படுத்தியதுடன் பேரவைத் தலைவராகிய தனது இருக்கைக்கு அருகே வந்து உரத்த சத்தத்துடன் கோஷங்கள் எழுப்பினார்கள் என்றும், பேரவையை நடத்த விடாமல் தொடர்ந்து இடையூறு விளைவித்ததால் பேரவை விதிமுறைகளின்படி திமுகவினரை வெளியேற்ற வேண்டிய கட்டாய சூழல் ஏற்பட்டது என்றும் சபாநாயகர் தெரிவித்தார். நியாயமாக பார்க்க போனால் இவ்வாறு உரையாற்றக்கூடிய உறுப்பினர்கள் சுமார் 57% உள்ள ஆளுங்கட்சிக்கு 57% வாய்ப்புகளும் நேரமும் வழங்கப்பட வேண்டும். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்ற பேரறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிப்படி செயல்பட்டு வரும் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் தனது கட்சி உறுப்பினருக்கு வழங்கப்படும் வாய்ப்புகளை குறைந்தாலும் பரவாயில்லை, பல்வேறு விமர்சனங்களையும் குற்றச்சாட்டுகளையும் எதிர்கொள்ள நேரிட்டாலும் கவலையில்லை, ஜனநாயகத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு கூடுதல் நேரம் வழங்க வேண்டும் என தொடர்ந்து பரிந்துரைத்து வந்துள்ளார்கள். அதன்படி உரையாற்றக்கூடிய ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் 57% இருந்தாலும் சுமார் 73% வாய்ப்புகள் எதிர்க்கட்சியினருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் கடந்த 3 ஆண்டுகளில் பேரவை விதி 110 கீழ் 109 அறிக்கைகளை அளித்திருப்பதாகவும், இந்த கூட்டத்தொடரில் மட்டும் 41 அறிக்கைகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அளித்துள்ளதாகவும் சபாநாயகர் பாராட்டு தெரிவித்தார். நேற்று முன்தினம் ஒரே நாளில் சட்டமன்ற வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத அளவுக்கு பேரவை விதி 110 கீழ் 6 அறிக்கைகளை முதலமைச்சர் தாக்கல் செய்து சாதனை படைத்திருப்பதாகவும் பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். பேரவை விதி 110 என்றாலே தமிழ்நாட்டு வளத்தை தரும் உன்னத திட்டங்களுக்கு வழி என்றும் தமிழ்நாட்டு மக்கள் வியந்து போற்றும் அளவுக்கு பேரவையிலே இன்றைக்கு என்ன அறிவிக்கப் போகிறார்கள் என்று பாமர மக்கள் எதிர்பார்க்கும் அளவுக்கு விதி 110 கீழ் அறிவிப்பினால் தன் விதி மாறாதா என இயக்கத்தில் உள்ள நெஞ்சங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையிலே 110 அறிவிப்புகள் அமைந்துள்ளன. மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களை உள்ளடக்கிய 109 அறிக்கைகளை கடந்த 3 ஆண்டுகளில் பேரவை விதி 110 கீழ் அளித்து சாதனை படைத்துள்ளார்கள். இதுவரை சட்டமன்ற வரலாற்றே இல்லாத அளவுக்கு ஒரே நாளில் விதி 110 கீழ் 6 அறிக்கைகளை 11/8/2014 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் அளித்து அதிலேயும் சாதனை படைத்துள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது.